அதிரடியாக சண்டை மூட்டி விடுறதுக்கு ஒரு ப்ரமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா ஒரு ஜார் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 லைன் எழுதியிருப்பாங்க போல இருக்குது. ஒரு பேப்பரை நம்ம வந்து எடுக்கணும். எடுத்து அதில் எழுதியிருக்கிற 2 லைன் எந்த கண்டஸ்டண்ட்டுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு சௌந்தர்யா நின்றுட்டுருக்காங்க. அப்போ பிக் பாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சௌந்தர்யா வந்துட்டு நான் சாச்சனாவை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு எதை சொல்கிறேம்மா சொல்லு அப்படின்னோடனே முத்துக்குமரன் வந்து கிண்டல் அடிக்கிறாரு. அதை மறந்துட்டியா, யாரை சொல்கிறோம் எதை சொல்கிறோங்கிறத மறந்துட்டியா அப்படி சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. அடுத்தது சாச்சனா ரீட் பண்ணுறாங்க. இந்த பேர் க்யூட் அப்படின்னு ரீட் பண்ணுறாங்க. அதுக்கு விஷாலையும் தர்ஷிகாவையும் காட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராணுவ் வந்துட்டு இவங்க பாயசம் மாதிரி குடிப்பாங்கங்கிற மாதிரி வருது. அதுக்கு வந்துட்டு சௌந்தர்யாவை காட்டுறாங்க. அப்புறம் மஞ்சரி ரீட் பண்ணுறாங்க, இவங்க வெறும் நடிப்பு அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம சிவகுமாரை காட்டுறாங்க. சிவகுமார் நடிக்கிறாரா இல்லையா, அவர் ஒன்றுமே பண்ணலை, அதனால் அவரை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து கடைசியில் அன்ஷிதா கிட்ட நீ எட்டப்போ அப்படின்னு சொல்லியிருக்கு, எட்டப்போனா தூரப்போ தானே அப்படின்னு சொல்லி அன்ஷிதா கேட்டுட்டு ஜாக்லினை பார்த்து நான் ஜாக்லினை சொல்கிறேன் அப்படின்னு அது ஜாக்லினை அன்ஷிதா சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் அவன் பக்கத்துலேயே வரலையே, நான் எதுக்கு தூரம் போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் செம்ம ஃபைட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற எல்லோரும் காமெடியாக பண்ண மாதிரி தான் இருக்குது. அன்ஷிதாக்கும் ஜாக்லினுக்கு தான் ஒரு ஃபைட் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நைட்டு தான் அநேகமாக பொம்மை டாஸ்க் முடிஞ்சப்புறமா தான் அந்த டாஸ்க் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.